அரசியல் மாநாடு நேயர்களுக்கு வணக்கம். நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தொகுதியோட தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் எங்கெங்கே வந்து வெற்றி வாய்ப்போட நிற்குது, எந்தெந்த கட்சிகளை யார் யாரெல்லாம் நிப்பாட்டி இருக்கிறாங்க, அந்த கட்சியோட ப்ளஸ் மைனஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஏதோ அவங்களோட விருப்பங்களை வந்து நம்ம வந்து இதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உறுதியாக முடியாது. ஏன்னா ஊடகங்களில் அவங்கவுங்க எந்தெந்த பார்வையில் பார்க்குறாங்க, அவங்களோட ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அங்கே களத்தில் என்ன நடக்குது, கள நிலவரம் உண்மையிலே எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்து தான் வந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதுலேயும் அரசியல் மாநாடு ஊடகம் என்னன்னு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன செய்யணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல யார் வெல்வாங்கங்கிறதையும் ரொம்ப அலசி ஆராயும். அதே சமயங்களில் என்ன நடக்கணும் இந்த அரசியலில் அப்படிங்கிறதையும் வந்து விரும்பும். ஏன்னா ஒரு ஊடகத்தோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அப்படின்னு சொல்லி செய்தியை மட்டும் சொல்லிட்டு போகிறது கிடையாது. இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லணும். அது வந்து ஒரு ஊடகத்தோட வேலை. அப்போ நான் வந்து இந்த இதில் பேசும்போது என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே வந்து அந்த சாதி மதம் இது அதிகமாக வந்து நான் சொல்கிறது கிடையாது. ஆனால் என்ன உண்மையாக இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 60-65 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 65-70 ஆண்டுகள்லையும் பார்த்தீங்கன்னாலும் சாதி மதம்ங்கிறது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்கு. அதெல்லாம் இல்லைன்னா நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம்னா, ஒன்று நானும் போய் சொல்கிறேன்னு அர்த்தம், நீங்களும் போய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். இது எல்லா இடத்துலையும் இருக்குது. வேட்பாளர்களே அதை பார்த்து தான் போடுறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்புலாம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சாதியை தான் வச்சு போடுவாங்க. நான் வந்து காங்கிரஸுக்கு சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன இதில் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, பல இடங்களில் வந்து அவங்க சொல்லுக்கும் செயலுக்கும் வந்து வித்தியாசம் தான் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிறது நம்மளோட நோக்கம். மாற்றணுங்கிறோட மக்கள் வந்து மாறணும். மக்கள் மாறிட்டாலே இதெல்லாம் மாற்றப்படும். அதே சமயங்களில் வந்து அவங்கள்ட்ட பணமே இல்லை, என்ன செய்வாங்க, அவங்க வந்து கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிறாங்களே அப்படின்ற நிலையில தான் நம்மளும் வந்து பார்க்க வேண்டிய சூழலில் தான் இருக்க தவிர, இதில் வந்து வாங்காதீங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல, ப்ராக்டிக்கலாக எல்லாருக்குமே தெரியும். பணம் போகிறதுங்கிறது எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. எல்லாருமே வந்து அவங்களுக்கு தெரியுது. தெரியாமலாம் யார்கிட்டையும் கொண்டு போய் பணம் கொடுக்க போகிறதில்ல. இதே வந்து நம்ம ஒரு பகுதியில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு திமுககாரர் இருக்கிறாருன்னா அதிமுககாரர் பணம் கொடுத்தாருன்னா அவருக்கு தெரியாமல் இருந்துட போகிறதில்ல. அதிமுககாரர் பணம் கொடுக்குறது திமுககாருக்கு தெரியாமல் இருக்க போகிறதில்ல. அதே போல் தான் பிஜேபிக்காரங்களும் அதில் வந்து எல்லாருமே ஒரு கூட்டணியை உட்காந்துடுறாங்க. அப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, எந்த அளவு சேருதோ அதையோட வந்து மக்களுக்கு வந்து ஒரு நன்மை பயக்கணும். ஒரு தேர்தலுங்கிற இடத்துல ஒரு மாறுதல் உண்டாகணும். அந்த இடத்துல மக்கள் வந்து உண்மையிலே தேற்றுதல் உண்டாகணும் மக்களுக்கு. அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த தேர்தல்னாச்சும் மக்களுக்கான ஒரு மாறுதலாக அமையும் அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன். எல்லாரும் நம்புவோம். எல்லாரும் வாக்கு செலுத்தணும். வந்து ஏன்பா நம்ம போய் வாக்கு செலுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிறவனுக்கு இவன் செய்கிற தப்பு அப்படிலாம் சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது. இந்த பால் விலை ஏறிடுச்சு, பஸ் கட்டணம் ஏறிடுச்சு, இந்த கேஸ் விலை ஏறிடுச்சு, அவங்கெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு சுத்தமாக உரிமையும் கிடையாது, அருகதையும் கிடையாது. நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்கள போய் வாக்கு செலுத்தணும். வாக்கு செலுத்திட்டு தான் பேசணும். முதல்ல விளையாடணும். விளையாண்டுட்டு தான் நான் இந்த இடத்துல நின்னா நான் வந்து என்ன 6 அடிச்சிருப்பான்னு சொல்லணும். அதை விட்டு டிவியில் உட்காந்துக்கிட்டு இந்த ஸ்நாக்ஸ் குர்குரே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு, இந்த பழைய ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஒரு குர்குரே என்ன நம்ம இப்போ பாக்கெட்லாம் வச்சு அடைக்கிறாங்க அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துட்டுலாம் ஒரு விமர்சனம்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இது யார் செய்வான்னு பார்த்தீங்கன்னா வெட்டி போய் தான் செய்வான். சரி, நம்ம வந்து இன்னைக்கு எந்த தொகுதியை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி தான் பார்க்குறோம். மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி திமுக கூட்டணியில் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸில் யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதாங்கிறவங்க நிற்கிறாங்க. அவங்க வந்து வழக்கறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிது. அது எந்த கூட்டணியில் நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் தான் நிற்கிது. அதுக்கப்புறம் எந்த கட்சி நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக நேரடியாக நிப்பாட்டுறாங்க. அதிமுக நேரடியாக நிப்பாட்டுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஏற்கனவே அதிமுகலேருந்து வென்றவர் அவரோட மகன் வந்து பாபுங்கிறவர் நிப்பாட்டுறாங்க. அவரோட தொழிலதிபராக இருக்கிறார். அடுத்து யாரை வந்து நிப்பாட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காளியம்மாளுங்கிறவங்கள நாம் தமிழ் கட்சி தான் நிப்பாட்டியிருக்கிறாங்க. மைக் சின்னத்துக்கு நிப்பாட்டியிருக்கிறாங்க. அவங்க ஒரு மீனவ பெண்மணி, மிக எளிமையானவங்க. ஏற்கனவே வந்து அவங்க வந்து சமூக செயற்பாட்டாளராக இருக்கிறவங்க. இருந்தவங்கிறது வேற, இருக்கிறவங்கிறது வேற. அதனால இவங்க இருக்கிறவங்க. இது போல் வந்து 4 பேரை அங்கே வந்து நிப்பாட்டி இருக்குது. இந்த 4 பேருக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எப்படி வந்து சாதி வந்து ஒரு இதை தீர்மானிக்குதோ அதே போல் பணங்காசும் வந்து தீர்மானிக்கும் அப்படின்ற நிலையில தான் இருக்குது. இது மாறணுமா அப்படின்னு கேட்டால் உறுதியாக மாறணும். இதை தான் வந்து எல்லாருமே விரும்புகிறாங்க. அந்த பணங்காசு தான் எல்லாரையும் வந்து தீர்மானிக்குது அப்படிங்கிறது நிலை மாறினா உண்மையாக வந்து எல்லாருமே மிக எளிமையாக உள்ளவங்களும் தேர்தலை வந்து சந்திக்கலாம், தேர்தலில் நிற்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்குது.
ஏன்னா டெமோக்ரஸி எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வாக்கு எல்லாருக்குமே போய் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பல பேர் வந்து போராடினாங்க. அந்த போராடினது அந்த ஒரு போராட்டத்துக்கு உண்டான அந்த ஒரு வாக்கு வந்து எல்லாருக்கும் போகணுங்கிறது எந்த அளவு உண்மையோ அதே போல் தேர்தலில் எல்லாரும் நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை வந்து எல்லா மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். உண்மையிலே எல்லாம் ஒரு நிற்கணும் அப்படின்ற அந்த ஒரு நிலை வரணும் இந்த மண்ணில். அப்போ தான் வந்து உண்மையிலேயே வந்து நல்லது நடக்கும். அப்படி தான் வந்து இங்கே வந்து எளிய பிள்ளையாக இருக்கிற காளியம்மாவை வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு சீமான். இப்போ அது போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனவர்கள் பிரச்சனை இருக்குது, விவசாயிகள் பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல இந்த மீனவர் பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனையெல்லாம் இது வரைக்கும் இருந்தவங்க வந்து பார்த்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதான் முழுமையே இல்லை அப்படின்னு எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை வந்தது எப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காங்கிரஸ் இருந்த பீரியடில் தான் வந்திருக்கு. அதாவது திமுக காங்கிரஸ் இருந்த பீரியடு. அந்த திமுக காங்கிரஸ் தான் இன்றைக்கி வந்து சுதாங்கிறவங்களை நிப்பாட்டி இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த இடத்துல பொதுமக்கள்கிட்ட போய் பேச போகும்போது இப்போ இங்கே நாம் தமிழ் கட்சிக்காரவங்களும் சரி வெளியில் இருக்கிற அந்த ஒரு சமூக அமைப்பினரும் சரி அதை போய் எடுத்து சொல்கிறாங்க, இந்த பகுதியில் இதெல்லாம் செஞ்சது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுபோல் 2009 ஐயா கலைஞர் அவர்கள் சொன்னாங்க காங்கிரஸ் வந்து எங்களுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் வந்து நீங்கள் போய் மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கருத்தியலை எடுத்து வைக்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக அவங்க வந்து பேசும்போது இது போல் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமும் உருவாக்கணும், நாங்கள் தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா திமுகவை வந்து அவங்க வீழ்த்தணுங்கிற எண்ணத்தில் திமுக செஞ்சிச்சு. அதை வந்து மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக நாங்கள் தான் வந்து இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொல்லி எங்கள் ஐயா எடப்பாடியார் தான் கொண்டாந்தார் அப்படின்னு சொல்லி அவங்களோட தேர்தல் பரப்புரையில் அவங்க வைக்கிறாங்க. அதே போல் வந்து இவங்களுக்கு வந்து என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நாங்கள் என்ன செய்தோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டுகளில் வந்து நாங்கள் இத்தனை ஆண்டுகள் இருந்தோம் என்ன செய்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் இவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க திமுக கூட்டணியில் உள்ளவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிஜேபி வந்து வீழ்த்தணும், அதுக்காக வந்து திமுக வந்து நீங்கள் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. தவிர இத்தனை ஆண்டுகளில் நாங்கள் வந்து இங்கே இதெல்லாம் செஞ்சோம் அப்படிலாம் சொல்லலை. சட்டமன்றத்தில் நடந்ததெல்லாம் வந்து அங்கே பேசுகிறாங்கங்கிறது ஒரு மைனஸ் தாங்க இருக்குது. என்னதான் இவங்க வந்து வன்னியரே அங்கே வந்து வேட்பாளர் நிறுத்திருந்தாலும் கூட இது வந்து மைனஸாக தான் இருக்குங்கிறதான் அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. நம்மளும் அப்போ தான் பார்க்குறோம். அடுத்து வந்து யாரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா.க. ஸ்டாலினுங்கிறவங்க நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியில் பாரதிய ஜனதாவோட கூட்டணியில். பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மண்ணுக்காக வந்து நிறைய போராடி இருக்கா அப்படின்னு கேட்டால் போராடி இருக்கு. அவரை வந்து எல்லாருக்கும் அங்கே தெரியுமானா தெரியும், ஏதோ ஒரு வகையில் தெரியும். அவர் வந்து போராட்ட காலத்துல நின்று இருக்கிறாரு. அவர் மேலே வந்து பல வழக்குகள் வேற வழக்குகள்லாம் அவர் மேலே இருக்குன்னா கூட அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்ததுனால அங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு மந்தமான நிலை தான் இருக்குது. ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இவருக்கு இருக்குது, ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அங்கே வந்து பாரதிய ஜனதா கூட்டணி அப்படிங்கும்போது பல இடங்களில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மைனஸாக தாங்க இருக்குது. அதுதான் வந்து கள நிலவரம் நமக்கு சொல்லுது. அதே போல் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாபுங்கிறவங்க கொண்டாந்து நிப்பாட்டிருக்காங்க அதிமுகவில். அவர் தான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதுதான் வந்து எடுத்து பேசுகிறாங்க. அவங்க வந்து இதெல்லாம் வந்து எடுத்து பேசுகிறதுங்கிற விட அவங்கள்ட்ட வந்து பணம் காசு நிறையா இருக்குது. அதாவது திமுக கூட்டணியும் சரி அதிமுக கூட்டணியும் சரி அதை வந்து பணத்தை நம்பி வந்து முழுவதும் நிற்கிறாங்கங்கிறது தான் வெளிப்படையாக தெரியுது. இப்போ வந்து தேர்தலெலாம் வந்து நெருங்க போகிற நேரம் வந்துடுச்சு. இப்போ வந்து ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கிறாங்க எல்லாருமே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க காளியம்மாள் வந்து ஒரு புதுவிதமான ஒரு வாக்குறுதி ஒன்று தராங்க. அவங்க வாக்குறுதி கொடுக்கறது பல பேருக்கு வந்து ரொம்ப ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிற ஒரு வாக்குறுதி தான் அவங்க தராங்க. அதை ஒருவேளை வந்து சரியாகவும் இருக்குது. என்ன அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட பணம் இல்லை, நான் ₹1 யாருக்கும் நான் தரமாட்டேன், உங்கள் வீட்டு காசை ₹1 கூட நான் எடுத்துக்க மாட்டேன், இந்த 5 ஆண்டுகளில் இந்த தொகுதிக்கு நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறேன். அதை வந்து எழுத்து மூலியமாக வந்து நீங்கள் வந்து எழுதி வாங்கிக்கலாம் என்கிட்ட. ஒருவேளை நான் செய்யலை அப்படின்னா நீங்கள் என் மேலே வந்து வழக்கு கூட தொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை வந்து பயங்கரமாக கொடுக்குறாங்க. அதில் என்ன ஒரு பெரிய இதாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எந்தவித வாக்காளர்களாக இருந்தாலும் நீங்கள் எழுதி வாங்கிக்கங்கிறாங்க. இது வந்து யாருமே சொல்ல முடியாத ஒரு வாக்குறுதி தான் அது. நீங்கள் எந்த நேரம் வேணாலும் என்ன வந்து இதெல்லாம் நீங்கள் செய்யலை, பதவி விலகிக்கணும் வேணாலும் நீங்கள் என்ன சொல்லலாம், நானே வந்து பதவி விலகிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ என்னன்னா இந்த பாராளுமன்றத்தில் போய் எந்த கட்சி போகுதுங்கிறதோட யார் போகிறாங்கங்கிறது முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு எஜுகேட்டட் பண்ணுறாங்க. அப்போ அது மூலியமாக என்ன ஆகிடுது, வெளியில் இளைஞர்கள் மத்தியில் வந்து இந்த காளியம்மாளுக்குன்னு ஒரு வரவேற்பும் நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு வரவேற்பும் இருக்குது. இந்த இடத்துல அவங்கெல்லாம் வந்து பணத்தை நம்பி நிற்கும் போது இவங்க வந்து அவங்களுக்கு சொல்கிற மாதிரி அவங்க தலைவர் சொல்கிற மாதிரி இனத்தை நம்பி நிற்கிறாங்க. இதில் யார் வெல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கடைசி நாளில் ஒவ்வொரு நிமிஷமும் எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் காளியம்மாள் வெல்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது தான் தெரியுது. எதை வச்சு நம்ம வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல ஊடகங்களே நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த வந்து உதாரணத்துக்கு சில ஊடகங்கள் பேர்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவங்களே வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. அவங்களாம் சொல்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இவங்க வந்து நாம் தமிழ் கட்சியிலேருந்து எதுவும் காசு தரப்போகிறது கிடையாது, பணம் தரப்போகிறது கிடையாது, விளம்பரங்கள் கொடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அது கூட தரப்போகிறது கிடையாது. இப்போ நமக்கு அதே தான், நமக்கு எதுவும் தரப்போகிறது கிடையாது. ஆனால் வந்து என்னென்னா கள நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி உள்ளது படி, அதாவது நேற்று நான் போய் பார்த்தேன், இன்றைக்கி நான் பார்த்தேன், எந்த நேரமானாலும் எப்படி வேணாலும் மாறுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே சமயங்களில் நல்ல வேட்பாளர்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, மக்களுங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. அந்த பகுதியில் வந்து ஏற்கனவே எந்த கட்சிகள் அதிகமாக வென்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக தடவை வென்றது காங்கிரஸ் தான் வென்றிருக்கு. அப்போ அடுத்து அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுக வென்றிருக்கு. இப்போ அதெல்லாம் மீறி வந்து இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணியாவோ இல்லை தனிச்சவன் நின்றுருந்தா அதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுவும் தமிழர் கட்சி அதுவும் தமிழர் கட்சி தாங்கும்போது ஒரு வகையில் வந்து நாம் தமிழர் கட்சியோட கூட அவங்க வந்து பேசியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து வெளியில் தமிழ் தேசியர்கள்னு சொல்லிருக்கிறவங்க தமிழர்கள் வந்து அதான் வந்து நினைக்கிறாங்க. இப்போ வந்து இது போல் வந்து பல கல சூழலெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு கடல் மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி, அதாவது மீனவர்கள் அதிகமாக இருக்கிற பகுதியாகவும் இருக்குது, விவசாயிகள் அதிகமாக இருக்கிற பகுதியாக இருக்குது. இந்த பகுதி வந்து ரொம்ப முன்னேறக்கூடிய ஒரு வேலையை அந்த இடத்துல வந்து செய்யக்கூடிய வேட்பாளர்கள் அந்த மக்களும் தேடுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. கடைசியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தேர்தல் முடிவு காட்டும். இப்போதைக்கும் அந்த முன்னிலையில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளியம்மாள் தான் முன்னிலையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க, மைக் சின்னத்துக்கு வாக்குகள் கேட்டு போயிட்டுருக்கிறாங்க. இதை வந்து நான் சொல்கிறதுனால ஏதோ ஒரு சார்பாக வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். உண்மையிலேயே அங்கே இருக்கிற கலை நிலவரத்தை நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்க்குறவங்க ஒவ்வொருத்தவங்களோட விருப்பத்தையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவைக்கும் வந்து ஒரு 1000 வீடியோ நம்ம போகிறாப்புல இருக்கும். அப்படி முடியாது. இதுக்கு அடுத்த ரவுண்டு வந்து இன்னொரு தடவை வந்து ஒரு 4-5 நாள் கழிச்சு நான் போடுவேன். அப்போ வந்து என்ன நம்ம இங்கே இருக்குங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து எந்த யாருக்கும் வந்து ஆதரவாகவோ யாருக்கும் வந்து எதிராகவோ வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. உண்மையான கள நிலவரம் யார் யாரெல்லாம் வந்து நல்ல வேட்பாளர்களை தேடுறாங்களோ, இளைஞர்கள் யார் யாரெல்லாம் வந்து நல்ல வேட்பாளர்கள் தேடுறாங்களோ அவங்கெல்லாம் எந்த பக்கம் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து நாம் தமிழ் கட்சி பக்கம் தான் நிற்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த 2 பக்கம் போட்டிருக்க கேண்டிடேட் கடைசி வரைக்கும் வந்து காங்கிரஸ் வந்து கேண்டிடேட் கூட கொடுக்க, திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பொருந்தாத கூட்டணியாக தான் இருக்குது. அதுபோல் பாரதிய ஜனதாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி வச்சது கூட சரி வரலங்கிறதான் வந்து நமக்கெல்லாம் புரியுது. இது போல் நிலைமையில் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து முன்னணியில் இன்றைக்கி இருக்கிறது இப்போ வந்து எந்த கட்சி வெல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாம் தமிழ் கட்சியோட காளியம்மாள் தான் வெல்வாங்கன்னு தெரியுது. அடுத்த தொகுதி நிலவரத்தை சொல்லுவோம். நீங்கள் வந்து எந்த பகுதியாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல வந்து சொல்லணும் போல இருந்தால் கூட நீங்கள் வந்து வாக்கு கூட இல்லை அளிக்கலாம். இதில் வந்து இந்த எங்கள் பகுதியில் வந்து இவங்களாம் வந்து வெல்ற மாதிரி இருக்காங்கன்னு சொன்னால் அது கூட நீங்கள் சொல்லுங்கள். அந்த பகுதியில் வந்து இன்னும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி எல்லா பகுதியும் போய் நீங்கள் பார்க்க சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம எடுப்போம். நன்றி, வணக்கம்.